காய்ஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் யூ ஓகேங்களா. ஸோ நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு சினிமா அப்டேட்டோடு வந்திருக்கேன். என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே ரொம்ப நாளாகவே மேரேஜ் ஆகாமல் சுற்றிட்டு இருந்த ஒருத்தருக்கு இப்போ வந்து டும் ஆக போகுது. ஓகேங்களா, டும்னா என்ன, கல்யாணம் தான். ஓகேங்களா, ஸோ யார் அவர் அப்படின்னா, நம்மளோட செல்லமே படத்து மூலமாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருந்த ஆக்டர் விஷால் அவர்களுக்கு தான் வந்து கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகிறது. அவரே அஃபிஷியலாக அவரோட வாயால் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே கல்யாணம் ஆகி குழந்தைங்களே இருக்க சமயத்தில் இவருக்கு மட்டும் ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்ற கொஸ்டின் மார்க்ஸ் தான் நிறையவே அவரோட ரசிகர்களுக்கெல்லாம் இருந்தது. ஸோ அந்த கொஸ்டின் மார்க்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணுற விதமாக ஆக்டர் விஷால் அவர்கள் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் விஷாலை பற்றி சொல்லணும். ஸ்டார்டிங், அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து மேக்கப்பே இல்லாமல் நடிச்சதுனால இவருக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ரசிகர்களே இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த திருட்டு விசைடெலாம் ஒழிக்கிறதுக்காக ஆக்டர் விஷால் அவர்கள் வந்து நிறையவே வந்து நடவடிக்கைகள் வந்து முன்னெடுத்து வச்சுருந்தார். அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்க பொதுச் செயலராகவும் 2023 வந்து ஆக்டர் விஷால் ஆனார். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரோட மேரேஜ் லைஃப் பற்றி மேரேஜ் லைஃப்க்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருந்தாரா கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ் எடுத்திருந்தாங்க. 2019 அப்போ அனிஷா ரெட்டி அப்படின்றவங்க வந்து ஆக்டர் விஷாலை வந்து என்கேஜ்மெண்ட்டும் பண்ணியிருந்தார். பட் அது சில பல காரணங்களால் அது வந்து மேரேஜ் வரைக்கும் போகாமல் பாதியிலே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஆக்டர் விஷால் அவர்கள் வந்து படங்கள் நடிக்கிறது ஆர்வம் காட்டிகிட்டு இருந்தார். ஸோ நடுவில் வந்து இந்த நடிகர் சங்கத்தோட கட்டடம் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆக்டர் விஷால் வந்து சொல்லியிருந்தாங்க, ஸோ இந்த கட்டடம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து கல்யாணமே பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு. நடிகர் சங்க கட்டடம் கட்டுறதுக்கு 3 years ஆகும் அப்படின்னு பார்த்தா 9 years கிட்ட ஆக போகுது. ஸோ அந்த கட்டடம் வந்து இந்த க்ளோஸ்லி ஆகஸ்ட் 15 அப்போ வந்து முழுமையாக வந்து அந்த கட்டடம் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோடய மேரேஜ் ஆக போகுது அப்படின்றத வந்து ஆக்டர் விஷால் அவர்கள் வந்து யோகிடா படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் யாரை மேரேஜ் பண்ணிக்க போகிறாருன்னா, யோகிடா படத்தோட ஹீரோயினான சாய் தன்ஷிகா அவங்கள தான் வந்து ஆக்டர் விஷால் அவர்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு. இதை வந்து அந்த ஹீரோயின் அண்ட் விஷால் அவர்கள் 2 பேருமே அந்த ஸ்டேஜில் இருந்திருப்பாங்க. ஸோ 2 பேருமே சேர்ந்து ஒரு அஃபிஷியலான க்யூட்டான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி சாய் தன்ஷிகா தான் அதை ஃபஸ்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இதை அனௌன்ஸ் பண்ணுவேன்னு நினைக்கல, பட் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி, என்ன பேபி சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஆக்டர் விஷால் கிட்ட பெர்மிஷன், ஒரு சிரிப்போட பெர்மிஷன் வாங்கிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ், நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். ஆக்டர் விஷாலோட பர்த்டே ஆன ஆகஸ்ட் 29 அன்றைக்கி நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவர் வந்து இந்த நடிகர் சங்க கட்டடம் முடிச்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்க போகிறதா சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆகஸ்ட் 15 அன்றைக்கி அதை முடிக்கிறதுக்கு வந்து விஷால் அவர்கள் வந்து புஷ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது முடிச்சதுமே அவரோட பர்த்டே அன்றைக்கி எங்களோட மேரேஜ் இருக்கும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும், வந்து வாழ்த்தணும் அப்படின்ட்டு சாய் தன்ஷிகா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப க்யூட்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. விஷால் அவர்களுமே ரொம்பவே வெக்கப்பட்டிருப்பார். ஆக்சுவலி இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெக்கப்பட்டு ரொம்ப க்யூட்டான புகைப்படங்கள்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. மேபி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அஃபிஷியலாக விஷாலுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது. அதுவும் மட்டும் இல்லாமல் அவரோட பர்த்டே அன்றைக்கி கல்யாணம் ஆகிறது அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஸ்டேஜில் ஆக்டர் சாய் தன்ஷிகா தலையில் வந்து முத்தம் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான அழகான புகைப்படங்களும் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. ஸோ விஷால் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், சாய் தன்ஷிகா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ நியூ கப்பல்ஸ் வந்து டவுனுக்குள்ளே அரைவல் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்களோட பேரிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வேறு என்னென்ன அப்டேட்ஸ் வேணும், என்னென்ன டாபிக்ஸில் வந்து பேசணும் அப்படின்றத முடிஞ்சால் உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல் காய்ஸ், பை பாய்.